ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து ஒரு வாரமாக வீடியோவே போடலை. எனக்கு தெரியுது எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு. நான் என்னோட ஒரு பர்சனல் வேலைக்காக மதுரைக்கு போயிட்டேன். அதனால தான் என்னால் போட முடியல. நான் போன வீடியோவில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, மதுரையில் போயிருந்தப்போ வந்து நான் போயிருந்ததே ஒரு 4-5 நாள். ஆனால் அதில் வந்து ஒரு 10 பேர் பக்கம் வந்து அக்கா நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அக்கா நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நான் உங்கள் இன்ஸ்டா ஃபாலோவரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை. அதனால எனக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அவங்க வந்து ஊருக்கு போயிருந்தப்போ இப்படிலாம் சொன்னோன்னே, ஐயோ நம்மள நிறைய பேர் கவனிக்கிறாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸ் தாட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, நான் உங்களை மதுரையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க, பயந்துட்டுலாம் இருக்க வேணாம். ஒருத்தங்க சொன்னாங்க, நான் உங்களை பார்த்தேன் ஆனால் எனக்கு உங்ககிட்ட வந்து பேச பயமா இருந்துச்சுன்னு. நான் வந்து பூச்சாண்டி மாதிரியா இருக்கேன், என்னை பார்த்தாலாம் பயப்படாதீங்க. அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க, பேசலாம். நீங்கள் நினைக்கிற அளவு பயங்கரமான ஆளெல்லாம் நான் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆள். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து லேப்டாப்பு, சிலபஸ்ஸு, அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுற நோட்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து எது எங்கே படிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் திடீர்னு வந்து எது எங்கே படிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது. நிஜமாவே அதுதான் உண்மை. அதனால் இதெல்லாம் இல்லாததுனால எனக்கு அங்கே போயிட்டு எந்த வீடியோவும் போட முடியல. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு யூனிட்டாக போடும்போது ரொம்ப லேட் ஆகுதுல்ல. ஸோ ஒரு 2 யூனிட்டாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இன்னைக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸோடதும் அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியோடது ரெண்டுமே வந்து எப்படி எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து போன வீடியோவில் நிறைய சஜஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து இந்த தடவை கண்டிப்பாக எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் வந்து லெசன் எல்லாம் எந்த லெசன் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து சிலபஸ் வேர் டு ஸ்டடின்னு பொதுவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த லெசன் படிக்கணும், அது எந்த டாபிக் கீழே வரும் அப்படிங்கிற வரைக்கும் நான் இன்னைக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஜென்ரல் சயின்ஸோட யூனிட் வந்து எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரோட் லேர்னிங் அண்ட் கான்செப்சுவல் லேர்னிங், சயின்ஸ் அஸ் அ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இது இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நம்ம தேடி தேடி தான் படிக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்லலாம் இது கொடுக்கல. ஆனால் இதுலேருந்து வந்து ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது. சயின்டிஃபிக் டெம்பர்லேருந்து வந்துடுது, இல்லை சயின்டிஃபிக் நாலேஜ்லேருந்து வந்துடுது. ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து வந்துடும். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான். கிடைச்சா நமக்கு லக்கு, கிடைக்கலன்னா போச்சு, அப்படிதான். அந்த 5 கொஸ்டின்ல வந்து ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து ஜியாகிரஃபியில் சோலார் சிஸ்டம் லெசன். ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து லெசன் நம்பர் சொல்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் வந்து தேடிட்டு இருக்கிற, லேட் பண்ற அப்படின்னா, நான் வந்து 2 யூனிட்டுக்கு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன்னா அதுல எந்த யூனிட்டோட லெசன் தேடிட்டு இருக்கேன். ஓகே, 11th ஜியாகிரஃபியில் யூனிட் 2 புது புக்கு. 11th ஜியாகிரஃபி யூனிட் 2ல வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் வந்து கவர் ஆகும். சோலார் சிஸ்டம் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த லெசன் பேரு. தமிழ் மீடியம் வந்து நான் தமிழ் மீடியம் புக் யூஸ் பண்ணாதனால அந்த லெசன் பேரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து லெசன் சொல்கிறேன்ல, அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க. 11th ஜியாகிரஃபி லெசன் நம்பர் 2. அது வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸுக்கு படிக்கணும். எனக்கு வந்து 5 மார்க் தானே, நான் வந்து சயின்ஸ் படிக்க போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பார்ட் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய லாஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அந்த லாஸ் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எழுதிக்கலாம். அது போக ஸ்கூல் புக் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தா போதும் சயின்ஸுக்கு. 11th 12th வந்து மோஸ்ட்லி தேவையில்லை. ஏன்னா 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்களா, அதில் ஒன்று வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு போன தடவை வந்து கேல்குலேஷன் சம் மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, அது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து வேற என்ன கொஸ்டின் வரும், கெமிஸ்ட்ரிலேருந்து ஒன்று வந்துடும், டிசஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். இது மாதிரி நீங்கள் செலக்டிவாக கூட படிச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து சயின்ஸில் 5க்கு 5 வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக் 6th to 10th வரைக்கும் என்ன லெசன்லாம் சிலபஸில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து தேடி படிச்சுக்கலாம். இது நான் வந்து இவ்வளோ தான் படித்தேங்கிறதுனால இதுக்கு வந்து நான் லெசன் பை லெசன் வேர் டு ஸ்டடி வச்சிருக்கல. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். இது மூணுமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்க்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தனியாக வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்னு ஒரு டைட்டில் போட்டு, ஒரு A4 ஷீட் எடுத்து ஒரு டைட்டில் போட்டு அதெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 மாதம் தானே இருக்குது, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம கடைசி 2 மாதம் படித்தோன்னா அவன் போன வருஷத்தோடது கேட்குறான், நம்ம என்ன பண்ண முடியும்? லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் அதே மாதிரி தான். சயின்ஸ் அண்ட் டெக்னு போட்டுட்டு சயின்ஸ் அண்ட் டெக்ல இப்போ என்னெல்லாம் லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸுக்கு வந்து நான் இப்படி தான் படித்தேன்.
அப்புறம் இல்லாம வந்து நான் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அத நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகமோடது ஃபாலோ பண்ணலாம். இல்ல வெற்றியோடது ஃபாலோ பண்ணலாம். அப்பல்லோவோடதும் கிடைக்குது. அதுவும் ஃபாலோ பண்ணலாம். சுரேஷோடதும் கிடைக்குது. அதுவும் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீயா தான் கிடைக்குது. அதனால நீங்க வந்து ஏதாவது ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அது போக வந்து நீங்க டெய்லி நடக்கிறது, அந்த நியூஸ் பேப்பர்லாம் நம்ம சும்மா பார்ப்போம்ல. அத பார்க்கும்போது நீங்க வந்து எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். சயின்ஸ் வந்து அவ்வளோதான். ஓகே. இந்த சயின்ஸோட வேர் டு ஸ்டடி வந்து இப்ப நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடா வந்து நான் போட்டுறேன். ஓகேவா? முக்கியமா உங்களுக்கு சயின்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மெயின்ஸுக்கு இப்பவே நான் படிச்சு ரெடி ஆகுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எய்ம் டிஎன் யூடியூப் சேனல்ல அவர் பேர் என்ன? விஜயகுமார் சார். எய்ம் டிஎன் யூடியூப் சேனல்ல விஜயகுமார் சாரோட கிளாஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா புரியிற மாரி இருக்கும். நான் வந்து சயின்ஸுக்கு அதுதான் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்க வந்து அத எழுதி வச்சுக்கலாம். இது நான் வந்து வீடியோ கிளாஸ்க்காக சொல்றேன். கிளாஸ் தனியா இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா சயின்ஸுக்கு தேவையில்ல. ஓகே. இதுதான் நான் சயின்ஸுக்கு யூஸ் பண்ண சோர்சஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நான் ஜியோகிராஃபிக் சொல்றேன். ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா 10 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1க்கு, 5 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2க்கு. இப்ப அதுல வந்து லொகேஷன் இருக்குல்ல, அது வந்து 10th ஜியோகிராஃபில ரொம்ப கிளியரா குடுத்துருப்பாங்க. லொகேஷன் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜியோகிராஃபிக் 5 கொஸ்டின் தான் என்னால எல்லாமே படிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, லைட்டா மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா 10th ஜியோகிராஃபி வால்யூம் 1 அது வந்து படிச்சிருங்க. அது ஃபுல்லா இந்தியாவோட ஜியோகிராஃபி எல்லாம் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் வால்யூம் 2 10th ஜியோகிராஃபி வால்யூம் 2 வந்து தமிழ்நாடோட ஜியோகிராஃபி அப்புறம் மத்ததெல்லாம் வந்து கவர் ஆயிடும். இந்த எதுவுமே நீங்க ஜியோகிராஃபில படிக்கலனாலும், தயவு செஞ்சு இந்த 2 லெசன் இந்த 2 வால்யூம் மட்டும் நீங்க படிச்சுட்டு போயிருங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா ஜியோகிராஃபி ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு தாராளமா 5க்கு 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். இதுலயே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அது இப்ப எப்படி கேக்குறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி ரீசென்ட் டிசாஸ்டர் எங்க நடந்துச்சோ, அதோட காசு, ரீசன் அந்த மாரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப வந்து ஒரு தடவ வந்து கிளவுட் பர்ஸ்ட் நடந்துச்சு. அதாவது மேக வெடிப்பு நடந்து ரொம்ப மழை பெஞ்சது. அந்த மழை பெஞ்சதுக்கான ரீசன் என்ன? நேச்சுரல் ரீசனா இல்ல மேன்மேட் ரீசனா அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ஒரு அசர்ஷன் குடுத்து, அதுக்கு கீழ ரீசனும் குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இதுல எது கரெக்ட், எது தப்பு அந்த மாரி எல்லாம் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்படி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் 12th ஜியோகிராஃபில வந்து ட்ரைப்ஸ்ன்னு ஒரு லெசன் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன லெசன்னு பார்த்துக்கலாம். 5th லெசன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து தேடிட்டே இருந்தேன்னா நீங்க என்னை கமெண்ட்ல மறுபடியும் வந்து திட்டுவீங்க. நான் அதனால தேடுற வரைக்கும் வேற ஏதாவது பேசிட்டு இருக்கேன். இப்போ ஜியோகிராஃபி எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நான் ஜியோகிராஃபி வந்து படிப்பேன். ஏன்னா இது 5 கொஸ்டின் தானே, அதனால நம்ம படிக்காம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஜியோகிராஃபி தான் எடுப்பேன். ஜியோகிராஃபி எடுத்து ஃபுல்லா வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிருவேன். பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு கடைசி ஒரு வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் நான் ஜியோகிராஃபி எடுப்பேன். எனக்கு என்னன்னா 5 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அதில் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் வந்து 5 மார்க்குக்கு மறுபடியும் நான் இன்னொரு வருஷம் உட்காந்துட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எதுலெல்லாம் மார்க் கம்மியோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். ஏன்னா எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் கடைசியில வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு சரி 5 மார்க் தானே எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். அதனால நான் வந்து எப்பயுமே ஜியோகிராஃபி அப்புறம் சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன டாபிக் மட்டும் தான் படிப்பேன். மற்றதெல்லாம் படிக்க மாட்டேன். ஜியோகிராஃபி வந்து நான் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருவேன். அது வந்து நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி முன்னாடி படிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டேன். கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி 12th ஜியோகிராஃபில யூனிட் 5 அதுல இருந்து ட்ரைப்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அதுல ட்ரைப்ஸ் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ட்ரைப்ஸ்னு தனியாவே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து 12th ஜியோகிராஃபில என்னென்னலாம் லெசன்ஸ் படிக்கலாம். நான் ஏன்னா போன குரூப் 4ல வந்து 12th ஜியோகிராஃபிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து நான் சொல்றேன் 12th ஜியோகிராஃபிலேருந்து என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து படிச்சுக்கலாம். செகண்ட் லெசன் தேவையில்லை. தேர்ட் லெசன் வந்து படிச்சுக்கலாம். ஃபோர்த்தும் படிச்சுக்கலாம். எல்லா லெசனுமே படிக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் லெசன் மட்டும் படிக்க வேண்டாம். 12th ஜியோகிராஃபி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கண்டிப்பா யூனிட் 5 படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கு, நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் லெசனை தவிர மீதி எல்லாமே படிச்சிடலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 8th லெசன்ல இருக்கு. இந்த லெசன்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கலாம். நான் இப்ப சொல்றதை வந்து நீங்க ஸ்லோவா கூட வச்சு மார்க் பண்ணிக்கோங்க உங்க புக்ல, இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதையும் வந்து என்னை எழுதி அனுப்ப சொல்லாதீங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம்ல, எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க. வேற கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி இதெல்லாம் பத்தி வந்து இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடோட ரிலேட்டடான மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து முந்தா நாளா டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸா இல்ல ஜியோகிராஃபியா என்னன்னே தெரியல. என்னன்னா 2020யோட ஒரு டேவோட தீம் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன்.
தேடி 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 எங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வரும். தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க, நான் ஒரு பாவம். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது ஜியாகிரஃபியில தான் வரும். எப்படின்னா மேட்மேட் சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆர் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழில் மனிதனால் உருவாக்கப்படும் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து மானுடவியல் மாசுக்கள். இதுவும் வந்து ஜியாகிரஃபியில் நான் இப்போ சொன்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த லெசன் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ண ஐடியா கிடைக்கும். அப்படியே புக்ல இருந்து வந்துச்சான்னு தெரியாது எனக்கு, ஆனால் அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். கண்டுபிடிச்ச அந்த கொஸ்டின். தீம் ஃபார் எர்த் டே 2020. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம், 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். நான் கேட்டிருக்குது பாருங்க, 2020யோட எர்த் டேவோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஏன் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா, நான் 2020லேருந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால அதோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதை வச்சு எனக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வைல்டு கெஸ் தான். கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியல, ஏன்னா 5 வருஷம் படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியுமா. ஒரு இதுவாக தான் இருக்கும், இதுதான் படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு கெஸ்ல தான் அந்த ஆன்சர் பண்ணேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கையில் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு வீடியோ போடுங்க, எப்படி படிக்கிறதுன்னு போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அது மட்டும் நான் போடுறேன். ஏன்னா வந்து சில கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம கையிலே இல்லை. நம்ம இப்போ 2025னா 24 சப்ஜெக்டோடது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதும்னு நினச்சா அவங்க 2020லேருந்து கேட்குறாங்க. அதுக்காக நம்ம 4 வருஷத்தையும் படிச்சுட்டு கடைசியில் ஸ்டாட்டிக் போர்ஷனில் விட்டுட்டோன்னா நமக்கு மார்க் போயிடும். ஓகே, அடுத்து நான் க்ரீன் எனர்ஜி சொன்னேன்னா ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா லேக் பற்றி கேட்டிருந்தாங்க. எந்த லேக் வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னு. லோக்டாக் லேக், மணிப்பூர், அது வந்து ஒரு மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ ஒவ்வொன்றுக்குமா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்புறம் இது வேர் டு ஸ்டடி வீடியோ மாதிரி இருக்காது, கொஸ்டின் பேப்பர் வீடியோ மாதிரி ஆகிடும். ஸோ நான் நாளைக்குன்னு சொன்னனாலே நான் போட மாட்டேங்கிறேன். நான் வந்து சீக்கிரமாக போட்டுடுறேன். ஓகே, இந்த 2 எக்ஸாமுக்குள்ளே நான் கண்டிப்பாக அதை வந்து போட்டுடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் ஐஎன்எம்க்கும் வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு வந்து நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்ணனா அப்படிங்கிறதையும் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். இந்த பவர் ஆஃப் ரீசனிங், சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர், அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் டெம்பர் வந்து நான் கூகுள் விக்கிபீடியாவில் தான் படித்தேன். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. என்னன்னா சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு யூஸ் பண்ணியிருப்பார் அந்த வேர்டை. அது வந்து என்ன புக்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் நீங்க பாருங்க. இதே என்னையே கேட்காதீங்க, நீங்க போய் விக்கிபீடியால சயின்டிஃபிக் டெம்பர்னு சர்ச் பண்ணீங்கனாலே அது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இந்த புக்ல இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வரும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு தரேன் ஹோம்ஒர்க். நீங்க எனக்கு டெய்லி தரீங்கல்ல ஹோம்ஒர்க், நான் இன்னைக்கு உங்களுக்கு தரேன். லாஸ்ட் டைம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சயின்ஸில் ஏதாவது டாபிக் தெரியலனா நீங்கள் வந்து என்ன டாபிக் வேணுமோ அதை போட்டுட்டு லாஸ்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கிடைக்கும். இப்போ நமக்கு கூகுளில் வந்து டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் தமிழில் கூட மாற்றிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அது இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைக்கும்ல, இப்போ நீங்கள் தமிழ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க. டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாதுல்ல, அதனால ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கன்க்ளூட் பண்ணணும்னா நான் வந்து லாஸ்ட்டு 2ஓட வேர் டு ஸ்டடியும் இந்த ஸ்லைடாக போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 யூனிட்டுமே நான் படிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கீ பாயிண்ட் என்னென்னா, சயின்ஸில் வந்து டிஸ்கஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சிலதெல்லாம் இருக்கும்ல, இந்த இஸ்ரோ சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரும். இஸ்ரோ சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், அதோட லான்ச் டேட்டு, ஏன்னா இப்போ லான்ச் டேட்டு முதற்கொண்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இது 100th சேட்டலைட்னு கூட கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். அந்த மாதிரி வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. சயின்ஸில் சொல்கிறேன், ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கெல்லாம் எப்படி பண்ணணுமா அப்படின்னீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ல தான் நான் வந்து ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மிஸ் பண்ணேன். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். டிசஸ் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருங்க. என்விரான்மெண்ட் சம்மந்தமாக படிச்சிருங்க. இது வந்து லாஸ்ட் மினிட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் சொன்ன இஸ்ரோவெல்லாம் படிச்சிருங்க, அதோட லான்ச்சு. அதுக்கப்புறம் பிளானட்ஸ் பற்றி இப்போ அந்தளவு கேட்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கலாம். என்ன பிளானட்டை என்ன மாதிரி சொல்கிறாங்க, க்ரீன் பிளானட்டு, அந்த மாதிரி ரெட் பிளானட்டு, அது மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் லாஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆசிட் அண்ட் பேஸ்னு ஒரு லெசன் இருக்கும், அது வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்பயும் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நாளாக வரதில்லை, அது படிச்சுக்கோங்க. ஃபர்டிலைசர்ஸ் இப்போது வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் சொன்னால அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் ஒரு ஃபர்டிலைசர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் வந்து அந்த மொத்தமான கொஸ்டின் பேப்பர் ஸ்பிளிட்டட் வீடியோவில் வந்து போட்டுறேன். தினம் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து நீங்கள் வந்து வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. அதனால நான் சொன்ன கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜியாகிரஃபிக்கு நான் இந்தந்த சோர்சஸ் தான் யூஸ் பண்ணேன். தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.